த கோப்ரா பை லக்தாஸ் விக்ரமசிங்க. ஸோ நாம் வந்து இந்த போயத்துக்குள்ளே போகலாம். யுவர் கிரேட் ஃபுட் வாஸ் லைக் அ ஃப்ளாக். உன்னுடைய கிரேட்னா என்ன, சிறந்த பெரிய. ஃபூடுங்கிறது வந்து அந்த பாம்புடைய படம். வாஸ் லைக் அ ஃப்ளாக், ஒரு ஃப்ளாக் மாதிரி, ஒரு பெரிய கொடி போன்று வாஸ் இருந்தது. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஹங் அப் தே ஆர் இன் த வில்லேஜ். ஒரு வில்லேஜில் வந்து அது என்ன பண்ணிட்டுருக்குன்னா, ஹங் அப் தே ஆர், அங்கே தொங்கிட்டு இருக்கு. எண்ட்லெஸ்லி, முடிவில்லாமல். த பீப்புள் கேம் டு வெரகுட. எண்ட்லெஸ்லி, முடிவில்லாமல். வெரகுடங்கிற ஒரு வில்லேஜில் தான் வந்து அந்த பாம்பு தொங்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு வந்து முடிவில்லாமல் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ எண்ட்லெஸ்லி த பீப்புள் கேம் டு வெரகுட. வாட்ச்டு யூ, உன்னை பார்க்கிறார்கள். எப்படி இருக்குன்னா, யுவர் ஐஸ் லைக் எ பிராசியர்ஸ். அந்த பாம்புடைய கண் எப்படி இருக்குன்னா, லைக் எ பிராசியர்ஸ். பிராசியருங்கிறது ஒரு நெருப்பு வைப்புமா, ஒரு பவர். இதோட சிம்பாலிசம் வந்து பிராசியர் மீன் பவர். ஸோ கண் எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குது. ஸோ யுவர் ஐஸ் லைக் எ பிராசியர்ஸ். ஸ்டாண்டிங் சம் வாட் எ ஃபார். என்ன பண்ணுறாங்க மக்கள், கொஞ்சம் தள்ளியே வந்து இருக்கிறாங்க. ஸ்டாண்டிங் சம் வாட் எ ஃபார், கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. ஏன்னா அது கொத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில். தே ஸ்டூட் பிஃபோர் யூ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாம்புக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. இன் ஆபிசன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பயபக்தியோட இருந்தாலும் பயம் இருக்குது, பயபக்தி இருக்குது. ஒரு பயபக்தியோடு இருக்காங்க. ஏன்னா டெத், சாகு பற்றின பயம். அது டெத், எங்கே குத்துருமோ அப்படிங்கிற மாதிரி. டெத் த பவர்ஸ் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா டெத், இறந்துருச்சு. அந்த பாம்பு வந்து இறந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபெஸ்ட்டுக்கு வாங்கலேன். யுவர் கிரேட் ஹூட் வாஸ் லைக் எ ஃப்ளாக் ஹங் அப் தே ஆர் த வில்லேஜ்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த செத்த பாம்பு தான் வந்து ஒரு இடத்துல வந்து தொங்கிட்டு இருக்குது. இதை பார்க்க தான் வந்து எண்ட்லெஸ்லி பீப்புள் கம், முடிவில்லாமல் வராங்க. ஸோ இப்போ நம்ம கீழே வாங்க. டெத் த பவர்ஸ் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். டெத் இறந்துருச்சு. இப்போ இறந்தால் த பவர்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ்ங்கிறது வந்து தட் மீன் இட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ இன் அவர் லைஃப். ஸோ பேராமீட்டர்ஸுங்கிறது வந்து ஒரு முழுமை அடைதல். ஸோ நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா நரகத்துக்கு போவோம். ஸோ தட் மீன் த பேராமீட்டர்ஸ் took you to heaven. however எப்படி இருந்தாலும் யூ took you to heaven. நீ வந்து என்ன பண்ணுவா, செத்தப்புறமா ஹெவனுக்கு போவா. அது எங்கே இருக்குது, த ஸ்கை, மேலே இருக்குது. வேர்டிக்கல்ங்கிறது மேலே. இஸ் வேர் யூ ஆர் நவ், இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறது தான் வந்து அந்த பிளேஸ், த ஸ்கை, நீ வானத்தில் இருக்கிற. ஷேடோவிங் த சன், வானத்தில் இருந்து என்ன பண்ணுறான்னா அந்த சன்னை, சூரியனை வந்து என்ன பண்ணுறான்னா மறைச்சிக்கிட்டு இருக்கிறா. கேர்லிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் மை மைண்ட், இதெல்லாம் வந்து என் மனசுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா, கேர்லிங் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. தே விஸ்பர்ஸ் டெத் ஸ்டோரிஸ். தே விஸ்பர், மக்கள் என்ன பண்ணுறாங்க, விஸ்பரிங்னா என்ன, ரகசியம் பேசுகிறது, இல்லைனாக்க சின்னதாக குட்டியாக பேசுவாங்க இல்லையா காதுக்குள்ளே, ஸோ அந்த மாதிரி. ஸோ தே விஸ்பர்ஸ், என்ன விஸ்பர்ஸ் பண்ணுறாங்கன்னா, டெத் ஸ்டோரிஸ், பல டெத் ஸ்டோரிஸை பற்றி பேசுகிறாங்க. என்ன ஸ்டோரின்னா, இந்த பாம்பு யாரையோ குத்திருக்கு, ஸோ அப்படிங்கிற மாதிரியும், யாரோ அடிச்சிட்டாங்க அந்த பாம்புங்கிற மாதிரியும், ஸோ இந்த பாம்பு அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுன்னு சொல்லி போட்டு டெத் ஸ்டோரியை பற்றி பேசுகிறாங்க. பட் ஆனால் இட் வாஸ் ஒன்லி மை உமன் தன்கிரினிய. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த டெத் ஸ்டோரின்னு சொல்லும்போது இந்த பாம்பு யாரையோ கடிச்சிருச்சுன்னாங்க இல்லையா. ஸோ அது யாருன்னா, இட் வாஸ் ஒன்லி மை உமன் தன்கிரினிய, என்னுடைய ஒய்ஃப். அவர்கள் தான் வந்து இந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா கொத்திருச்சு. த வெரி லெம்ப் ஆஃப் மை ஹார்ட், என்னுடைய இதயத்துக்கு ரொம்பவும் விருப்பமானவள் யார், தன்கிரினிய ஒய்ஃப். தட் டைட், அவள் தான் வந்து என்ன பண்ணான்னா செத்துட்டா. ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த பொயமாக இருக்குது. ஸோ இந்த பொயமில் வந்து நாம் வந்து சில ஐரணியை பார்க்கலாம். என்ன ஐரணின்னா, முதலாவது பாருங்கள், இந்த பொயம் வந்து ஒரு கன்ஃபியூஷனான பொயமாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற பொயம்லாம் வந்து ஒரு ஆர்டரில் வரும், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. பட் இந்த போயமில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. சடனாக பாம்பை பற்றி பேசுகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹவெவர் took you to heaven. இப்போ ஹெவனுக்கு யார் போவாங்க, நல்லது பண்ணவங்க தான் போவாங்க. ஸோ இந்த பாம்பு வந்து தீண்டிடுச்சு, ஒய்ஃபை வந்து கொத்திருச்சு. பட் ஆனால் வந்து என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால், இது வந்து ஹேவனில் இருக்குதுங்கிறாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் இதான் போயம், த கோப்ரா பை
லக்தாச விக்ரமசிங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா தீமுக்குள்ளே போயிடலாம். தீமை பார்த்தோம்னா த மெயின் தீம் ஆஃப் த போயம் இஸ் ஃபியர், டெத் அண்ட் ஹியூமன் வீக்னஸாக இருக்குது. அடுத்த லிட்ரரி டிவைஸை பார்க்கும்போது இமேஜரி இருக்குது. ஸோ த போயட் ஹெல்ப்ஸ் அஸ் இமேஜின் த நைட் அண்ட் த ஸ்னேக். ஸோ இந்த நைட் அந்த ஸ்னேக்ஸ்லாம் வந்து இமேஜரியாக இருக்குது. அடுத்து இந்த ஃப்ளக் இதெல்லாம் வந்து இமேஜரியாக இருக்குது. அடுத்து வந்து சிம்பாலிசம். த கோப்ரா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெத் அண்ட் டேஞ்சர். ஸோ அந்த கோப்ராங்கிறது வந்து டேஞ்சருக்கான சிம்பாலிசமாக இருக்குது. அடுத்தது சிமிலி. சிமிலினா என்ன? உவமை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஹூட் வாஸ் லைக் அ ஃப்ளாக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஹூட் வந்து ஃப்ளாக்குக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க, சிமிலி உவமிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சிமிலியாக எடுக்கலாம். அடுத்தது டோனை பார்க்கும்போது சேட் அண்ட் எமோஷனல் டோனாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம், மெசேஜ் கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எந்த கொஸ்டின் வந்தாலும் இது மாதிரி நம்ம ஆன்சர் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது டிஸ்கஸ் த தீம் அண்ட் எமோஷனல் இம்பேக்ட் ஆஃப் த போயம் த கோப்ரா பை லக்தாச விக்ரமசிங்க. ஸோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணட்டாம்? த தீம் அண்ட் எமோஷனல் இம்பேக்டை பற்றின ஒரு டிஸ்கஸ் பண்ணட்டாம். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எது வந்து கேட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த போயமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ அதோடைய டிவைசஸ்லாம் சொல்லிவிட்டு, ஸோ அவங்க கேட்குறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணி விடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த தீம் அண்ட் எமோஷனல் இம்பேக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சொல்லலாம் த போயம் த கோப்ரா ஷோஸ் ஹவு சடன்லி தட் கேன் கம் இன் லைஃப். ஒருத்தரோட லைஃப்பில் வந்து சடனாக எப்படி வந்து ஒரு டெத் வருது அப்படிங்கிறத பற்றினது. வென் த போயட்ஸ் வைஃப் இஸ் பைட்டன் பை அ கோப்ரா. பாம்பு வந்து கடிக்கும்போது ஹி ஃபீல்ஸ் ஷாக்ட் அண்ட் அஃப்ரைட். ஹீ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹியூமன் லைஃப் இஸ் வீக் அண்ட் அன்சர்டைன். ஹியூமன் லைஃப்ங்கிறது வந்து ஒரு சர்டன் இல்லாதது, ஒரு நிலை இல்லாதது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீக்னஸாகவும் இருக்குது. த கோப்ரா இஸ் எ சிம்பிள் ஆஃப் டேஞ்சர் அண்ட் டெத். த போயட் ஆல்சோ ஷோஸ் ஹிஸ் டீப் லவ் ஃபார் ஹிஸ் வைஃப். ஸோ லாஸ்ட்டாக வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த போயிட்டை பற்றி சொல்லும்போது லாஸ்ட்டாக சொல்கிறாங்க த வெரி லேம்ப் ஆஃப் மை ஹார்ட் தட் டைட். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா லவ்வை பற்றி நமக்கு சொல்லுது. ஸோ த போயட்ஸ் ஆல்சோ ஷோஸ் ஹிஸ் டீப் லவ் ஃபார் ஹிஸ் வைஃப். He feels pain when he sees her suffering. The poem is full of sadness and fear. அடுத்த பார்த்தீங்கன்னா the poet uses imagery and symbolism to make the poem powerful. ஸோ இதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா அவன் கேட்குறத மட்டும் பர்டிகுலர் அதுக்குள்ளேயே அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்காமல் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜம்ப் பண்ணி நம்ம லிட்டரரி டிவைசஸையும் இடைக்கில கொஞ்சம் சொருகணும். ஸோ the poet uses imagery and symbolism to make the poem powerful. இந்த போயமை வந்து பவர்ஃபுல் ஆகிறதுக்கு வந்து சிம்போலிசமாக வந்து இமேஜரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எமோஷனல் டான் டச்சஸ் த ரீடர்ஸ் ஹார்ட் இன். இப்போ இந்த எமோஷனல் டான் வந்து ரீடர்ஸுடைய ஹார்ட்டை டச் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க இல்லையா, த வெரி லெம்ப் ஆஃப் மை ஹார்ட் தட் டைட். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்புறம் வந்து இன் கன்க்ளூஷன் த போயம் டீச்சஸ் அஸ் தட் லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஹியூமன்ஸ் ஆர் ஹெல்ப்லெஸ் பிஃபோர் நேச்சர். ஸோ அப்படிங்கிற மாதிரி முடியுது. ஸோ லாஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த தீமை வந்து ஹியூமன் லைஃப் வந்து ஒரு நிச்சயம் இல்லாத லைஃப் ஆகவும், ஸோ ஷார்ட்டாக இருக்கிறதாகவும், ஹெல்ப்லெஸ் இல்லாத மாதிரியும் இருக்குதுங்கிறத வந்து பார்த்துக்கலாம்.